நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஆசீர்வாதமும் நமக்கு முன்னாடி தான் இருக்கு, சாபமும் முன்னாடி தான் இருக்கு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போயிடும். இந்த 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நிறைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை உண்மையாய் சேவிக்கும் போது ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிறோன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது ஆசீர்வாதமான வசனம். கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது, கவனமாயிருக்கும் போது ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி நம்ம சற்று 2 விதமா தியானிக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபம் எதனால தொடருது, சாபம்னா என்ன, எதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், சஞ்சலங்கள், இதெல்லாம் எதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொடருது, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை, பல இக்கட்டான சூழ்நிலை போய் எதனால சிக்கி கொள்றாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அழகா எழுத ஆரம்பிச்சாச்சு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்ப நம்ம புதிய ஏற்பாடு பிரகாரம் நம்முடைய சாபத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான். நம்ம எல்லாருமே ராஜாக்கள், ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்மளை நீதிமானாக மாற்றிவிட்டார். நம்ம எல்லாருமே புது சிருஷ்டி, புதிய ஆவியை தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். பிதாவாகிய தேவனோடு தொடர்பு கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படிலாம் இருக்கும்போது எதனால ஆசீர்வாத குறைவு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு, அதையும் கண்டுபிடிக்கணும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆழமா எழுதப்பட்டிருக்கு. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். என்னை விட்டு விலகி ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு வேற பக்கம் போகும்போதுதான் உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடு எல்லாம் உள்ள என்றாகுது. அப்ப கர்த்தரை விட்டு வழி விலகும் போது என்னென்ன நஷ்டங்கள் வருது என்பதை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்படுவார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கும் 20ஆம் வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்.
உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 14 ஆகிய வசனங்கள் ஆசீர்வாதம். 15 இருந்து கடைசி வசனம் வரிய சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் ஏன் வருது, குறைவு ஏன் வருது, பட்டினி ஏன் வருது, எல்லாம் அழகா உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15 முதல் கடைசி வசனம் வரை எழுதப்பட்டிருக்கு. கடைசி வசனம் அப்படின்னா 68 வரை எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத பகுதியை முழுவதும் நம்ம தியானிக்கும் போது ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதுல 15வது வசனத்தை நம்ம வாசித்தால் அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் ஃபுல்லா சாபம் ஏன் வருது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதம் அடுத்தாப்புல ஆப்போசிட் சாபம். இந்த ரெண்டுமே நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். புதிய ஏற்பாட்டிலே நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கூட அவருடைய கட்டளையின்படி நடக்கணும், அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். முழு வேதாந்தத்தை நம்ம கையில் எழுதி கொடுத்தாரு. நம்ம எப்படிலாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது எல்லாமே நம்ம கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்தாரு. நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுவார், வரக்கூடிய காரியங்களை அறிவிப்பார், பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கடிந்து கொள்கிற ஆவியானவர். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது கடிந்து கொள்வார். அப்ப இரவு நேரத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்காமல் கர்த்தரை விட்டு விலகும் போதுதான் வேதம் சொல்கிறது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம். கர்த்தரை விட்டு வழி விலகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா துர்க்கிரியைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கெட்ட செயல்களுக்குள்ள உள்ள போகும்போது அதுக்கப்புறம் தான் எழுதப்பட்டிருக்கு, சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும். ஏன் ஒரு மனுஷன் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் அப்படின்னா, கெட்ட செயல்கள் செய்யும் போது அங்க கர்த்தர் முதல்ல இருக்க மாட்டார். என்னை விட்டு விலகி அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே கேடான காரியங்கள், ஒரு பொல்லாத நினைவு, ஒரு அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தீட்டான காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தான். அதே நேரத்துல சாபத்துல போய் சிக்கி கொள்றான், சஞ்சலத்துல போய் சிக்கி கொள்றான், நிம்மதி இல்லை. எதனால அப்படின்னா கெட்ட செயல்கள், துர்க்கிரியைகள். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏன்னா கர்த்தரை விட்டு வழி விலகிட்டாங்க. கர்த்தர் தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார், வேலையை ஆசீர்வதிக்கிறார், கையின் கீழில் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாய் வாழ்ந்தால் போதும். ஆனால் சில குடும்பங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகும் போது, கர்த்தரை மறந்து வாழும் போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், மற்ற 6 நாள் கர்த்தரை மறந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்காம, ஜெபிக்காம, தேவனை தேடாம, கர்த்தரை விட்டு தூரமா போய் பல பாவ அடிமைக்குள்ளே, கர்த்தரை மறந்தாச்சுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா துர்க்கிரியைகளை போய் சிக்கி கொள்றாங்க. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம். துர்க்கிரியை உள்ள வந்துட்டு அப்படின்னாலே சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும்.
நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தரை விட்டாச்சு அப்படின்னாலே ஆசீர்வாத குறைவு உள்ள என்றாயிரும். அதனாலதான் ஆசீர்வாதமும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல கர்த்தரை விட்டு வழி விலக கூடாது. அதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு ஆழமான ஒரு கருத்து. கர்த்தரை விட்டு வழி விலகும் போதுதான் அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எதனால நஷ்டம் வந்துச்சு, ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை, ஏன் தூக்கம் வரல. சில ஜெப குறிப்பு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு புலம்பி தவிக்கிறாங்க. நல்ல பல மணி நேரம் செல்போன்ல டிவியில பல மணி நேரம் பெய்யுது. கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வேதத்தை கற்றுக்கொள்கிறோம், அந்த வேதத்தின்படி வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோம், சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை போதிப்பார், வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல்ல சத்தியத்துல நடக்க கற்று தருவார். சத்தியத்துல நடக்கும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். மாயான உலகத்துக்குள்ள போய் மாயான காரியங்களை தேடும் போது, மாயான மனுஷனை பின்பற்றும் போது, மாயை என்று தெரிந்ததுக்கு அப்புறம் கூட பின்பற்றும் போது அதுலதான் நஷ்டம், அதுலதான் தோல்வி, அதுலதான் சோர்வு, அதுலதான் பலவீனம். அதுக்கப்புறம் பார்த்தா விழுந்து போன நிலைமை. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல ஒரு சுகம் பலன் ஆரோக்கியம் வேணும், குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உலாவணும், இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கணுமா? கவனமா செவி கொடுக்கும்போது கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனால் சில வேளையிலே கர்த்தரை விட்டு வழி விலகி துர்க்கிரியலுக்குள்ளே போகும்போது சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும். நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். கர்த்தரை விட்டு வழி விலகும் போது, பொல்லாத செயல்கள்ல போய் ஈடுபடும் போது, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் என்னெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை, வருத்தம் இருக்கும், நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு வழி விலகிட்டாங்க. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் இந்த 2 வசனத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. 30வது அதிகாரத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நம்ம இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம், ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கும்போது ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், தீர்காயுசை பெற்றுக்கொள்கிறோம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் என்று சொல்கிறார். இரவு நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது கிருபை, அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் குற்றங்கள் இருந்தால் அறிக்கையிடும் போது நமக்கு விடுதலை. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம்.
அப்ப இரவு நேரத்திலே கர்த்தரிடத்திலிருந்து முதலாவது இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மீண்டுமாக நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில தீமையான காரியங்கள் இருக்குமானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தரிடத்திலிருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். விட்டுவிடும் போது இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரை விட்டு வழி விலகின காரியங்கள் ஏதாவது இருக்கா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிருக்கிறோமா, ராத்திரி வேளையிலே தூங்கும் முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மீண்டுமாக தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து இரவு நேரத்தில் எங்களை அழைத்து உனது கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள், குற்றங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும், மனமிறங்க வேண்டும். எல்லாரையும் உங்களுடைய பாதபடியில் சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். போகும்போது வரும்போது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. கடன் உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி பரிபூர்ணமாக கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள் நிரம்பி வெளியிட்டும்பா. பண்டகசாலை திறங்கப்பா. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வைங்க. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையிலே உம்முடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. இருதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் சந்தித்து கண்ணீரை துடைத்து வேதனையை நீக்கி பலவீனத்தை நீக்கி கர்த்தர் பூரண சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க. கர்ப்பதனிய ஜெபின கர்த்தர் மனமிறங்கி ஆசிர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கணும்ப்பா. அந்த மாசத்துடைய எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இன்னும் குடும்பங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. பாவ அடிமையிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து இந்த குடும்பங்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தை தந்து ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்த்து கொள்ளணும்ப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தர் எங்க கூட இருக்கணும்ப்பா. எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் வரணும். எங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்தால் எங்களை மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம் மட்டுமே விடட்டும். தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி மூலியமாக இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பங்களை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதவிலே தாழ்த்து அருளினோம். அதிக அளவிலே துதிக்கிற துதியோட எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலை இல்லாமல் சில குடும்பத்தில் இருக்காப்பா, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. பரிபூர்ணமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னுடைய ஜீவனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. துதிகான மகிமெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விசேஷமாக அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள்.
தேவனவர்களே அப்ப மினிஷனலுக்காக ஜெபித்துள்ளுங்கள், எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.